ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு அழகான ஒரு அனுபவம். How beautiful experience is this to worship God. அவருடைய சமூகத்தில் இருந்து அவரோடு சேருவது எவ்வளவு அழகான ஒரு அனுபவம். How beautiful is this to be in his presence and to be united with him. இந்த பூமியில் சொர்க்கம் என்றால் அவரோடு இருப்பதுதான். Heaven on earth is being with Jesus. நாம் வரும்பொழுது ஆண்டவர் இந்த ஹாலில் இருக்கிறார், நாமும் இருக்கிறோம். ஆனால் அவருக்கும் நமக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கலாம். இப்பொழுது அந்த தூரம் இல்லை, அவரோடு சேர்ந்து விட்டோம். When we came here, Jesus was in this hall, we were two in this hall, but we could have been 1,000 miles apart, but now that distance has been erased. We are drawing close to God. நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். With a gratitude shall we all praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. உம்முடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். Please be seated. Now I will just share the word of God with you. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Let's read from Song of Solomon chapter 5 and verse 16. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As we know, the theme under which this meeting is being conducted is God's beauty. இந்த ஒரு நாள் வாலிபர் கூட்டம் நடத்தப்படுகிறதான தலைப்பு தேவனுடைய அழகு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all, every human being by nature appreciates beauty. இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனும் அழகை ரசிக்கிறவனாக பாராட்டுகிறவனாக இருக்கிறான். We all value beauty. நாம் எல்லாரும் அழகை மிகவும் மதிக்கிறோம். We all look at beauty. நாம் எல்லாரும் அழகை நோக்கி பார்க்கிறோம். Not only that, we want it for ourselves. We want to be beautiful also. மாத்திரமல்ல, அந்த அழகு நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் அழகாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். Today personal appearance has become so important in the whole world. இன்றைக்கு முழு உலகத்தையும் எடுத்துக்கொண்டால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதன் எப்படி தோற்றம் அளிக்கிறான் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. In India itself, so much of money is being invested simply on beautification. இந்தியாவை எடுத்துக்கொண்டாலே அழகுபடுத்துவதற்காக எவ்வளவோ அதிகமான பணம் செலவிடப்படுகிறது. And we value that also. நாமும் அதை மதிக்கிறோம். That's why we want branded clothes. எனவே தான் நாம் பிராண்டட் ஆடைகளை வாங்கி உடுத்துகிறோம். We want branded footwear. பிராண்டட் காலணிகளை தான் நாம் அணிகிறோம். Because when we wear those things, our value increases in the world. ஏனென்றால் நாம் அப்படிப்பட்டவைகளை அணியும் போது உலகத்தில் நம்முடைய மதிப்பு கூடுகிறது. So much of money is being spent simply on advertising beauty. இந்த அழகுபடுத்துகிறதான சாதனங்களை விளம்பரப்படுத்துவதற்காகவே எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயை செலவிடுகிறார்கள். Today in the world there are about 10 beauty contests that take place periodically. இன்றைக்கு சீரான இடைவெளியில் நடைபெறுகிறதான அழகு போட்டிகள், உலக அளவில் நடைபெறுகிற அழகு போட்டிகள் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 10 போட்டிகள் அப்படி நடக்கிறது. Miss Universe, Miss World, Miss Earth, so many, they are all international contests. அதாவது சர்வதேசிய அளவிலான அழகு போட்டிகள், மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்ட், இப்படிப்பட்ட போட்டிகள். In India itself there are about 20 beauty contests in the Indian level. இந்தியா அளவில், தேசிய அளவில் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 20 அழகு போட்டிகள் நடக்கிறது. It's not just simply physical appearance of a person. There's so much of beauty outside of man also in nature itself. ஒரு அழகு என்று சொல்லும்போது அது ஒரு நபருடைய தோற்றம் மாத்திரமல்ல, நாம் வெளி உலகத்தை பார்த்தால் இயற்கையிலேயே அதிகமான அழகு இருப்பதை பார்க்கலாம். There are so many, beautiful landscapes. எவ்வளவோ அழகான பூமியின் படர்ப்புகள் இருக்கிறது. There are so many beautiful animals. எத்தனையோ அழகான மிருகங்கள் இருக்கிறது. So many beautiful birds. எவ்வளவோ அழகான பறவைகள் இருக்கின்றன. Beautiful flowers. அழகான பூக்கள் இருக்கிறது. See, we live in a developing country, but you have so many foreigners coming to India because there's beauty in India that they have not seen in their countries. நாம் இப்பொழுதுதான் வளர்ந்து வருகிற ஒரு நாட்டில் இருக்கிறோம். ஆனால் வளர்ந்த வெளிநாடுகளில் இருக்கிற எத்தனையோ வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு சுற்றுலாவாக வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாடுகளில் இல்லாத அழகு இந்தியாவில் இருக்கிறது. So this ability to appreciate and look at and value and want this beauty is given by God himself. இந்த அழகை பார்க்கவும், அதை ரசிக்கவும், அதை பாராட்டவும், அதை நமக்கு வேண்டும் என்று சொல்லவும், அதை மதிக்கவும் கூடியதான இந்த தன்மையை தேவனே நமக்கு கொடுத்திருக்கிறார். It's not there in animals. அது மிருகங்களில் இல்லை. If you take a beautiful A4 size paper with a beautiful scenery painted on it and show it to a cow,
ஒரு அழகான A4 சைஸ் பேப்பர், அதிலே ஒரு நல்ல சீனரி வரைந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு மாட்டிற்கு முன்பாக நீங்கள் காண்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Will it shake its head and say, how beautiful? அது தலையை ஆட்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுமா? It will open its mouth and eat the A4 size paper. அது வாயை திறந்து அந்த A4 சைஸ் பேப்பரை சாப்பிட்டு விடும், அவ்வளவுதான். It has no appreciation of beauty. அதற்கு அழகை ரசிக்க தெரியாது. But God has given this to us. Why? ஆனால் தேவன் அந்த தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்? Because He is beautiful and He wants us to appreciate His beauty. ஏனென்று சொன்னால் அவரே அழகுள்ளவராய் இருக்கிறார், நாம் அவருடைய அழகை ரசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். In fact, He is the summit of beauty. There's nothing more beautiful, there's no one more beautiful than Him. He's beyond everything beautiful. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அழகு என்பதின் உச்சகட்டம் அவர்தான். அவருக்கு மேல் அவரை தாண்டி எதுவும் யாரும் அழகுள்ளவர்கள் கிடையாது. Normally when we describe the beauty of God, பொதுவாக தேவனுடைய அழகை நாம் விவரிக்கும் போது we think that it's character beauty. அது ஒரு சுபாவ அழகு என்று தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். There's beauty in His holiness. அவருடைய பரிசுத்தத்தில் அழகு இருக்கிறது. There's beauty in His humility. அவருடைய தாழ்மையில் அழகு இருக்கிறது. Very true. அது உண்மைதான். But there is also a literal beauty in God that we are yet to perceive. ஆனால் நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளாத எழுத்தின்படியான ஒரு அழகு தேவனில் இருக்கிறது. When I used to think of God, நான் தேவனை பற்றி யோசிக்கும் போது Bible says, He's a spirit. வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார். So when we think of God as a spirit, I used to imagine when I was young, God, spirit means no shape. So He must be like a cloud, like an amoeba, a shapeless being. தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொன்னால் ஆவிக்கு ரூபம் கிடையாது. எனவே தேவன் ஒரு மேகத்தை போல இல்லாவிட்டால் ஒரு அமீபாவை போல இருப்பார் என்று தான் நான் நினைத்தேன். But that's not so. ஆனால் அது அப்படி அல்ல. God is a person. தேவன் ஒரு நபராக இருக்கிறார். The Bible says He has eyes. அவருக்கு கண்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Bible says He has a mouth. அவருக்கு வாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Bible says He has a heart. அவருக்கு ஒரு இருதயம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says He has hands. அவருக்கு கைகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Bible says He has feet. அவருக்கு கால்கள் இருக்கிறது என்றும் வேதம் சொல்லுகிறது. The Bible says He has wings. அவருக்கு சிறகுகள் செட்டைகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Though He is omnipresent, He can spread Himself everywhere, yet He has an appearance. He is a being, He has a form. அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அவருடைய சமூகம் எங்கும் இருக்கிறது என்று நாம் சொன்னாலும் அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவருக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது. When God descended on Mount Sinai, சீனாய் மலையில் தேவன் இறங்கின போது God instructed Moses to tell the Israelites, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி அறிவுறுத்த வேண்டும் என்று தேவன் மோசேக்கு சொன்னார். Don't make any image to represent me. என்னை பிரதிபலிக்கும்படியாக எந்த ஒரு உருவத்தையும் நீங்கள் உண்டாக்க கூடாது, சுரூபத்தை உண்டாக்க கூடாது. Because on the mountain you did not see any form. ஏனென்று சொன்னால் நீங்கள் மலையில் எந்த ஒரு ரூபத்தையும் காணவில்லை. He did not say he did not have a form. He only said that they did not see a form. எனக்கு எந்த ரூபமும் இல்லை, எனவே நீங்கள் ஒரு சொரூபத்தை உண்டாக்க கூடாது என்று அவர் சொல்லவில்லை. நீங்கள் எந்த ரூபத்தையும் காணவில்லை, எனவே நீங்கள் சொரூபத்தை உண்டாக்க கூடாது என்று தான் சொன்னார். But when Moses saw God, ஆனால் மோசே தேவனை தரிசித்த போது Moses said, show me your glory, God. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே கேட்டான். God said, okay, I'll show it to you. தேவன் சொன்னார், சரி நான் உனக்கு காட்டுகிறேன். But I'll wedge you in between two rocks. ஆனால் நான் இரண்டு கன்மலைகளுக்கு இடையே இருக்கிற அந்த பிளவிலே உன்னை வைப்பேன். I will keep you there. நான் அங்கே உன்னை வைத்து, and when I'm going to pass by that rock, அந்த கன்மலையின் வழியாக நான் கடந்து போகும்போது I'll put my hand and cover it. நான் என்னுடைய கையினால் அதை மறைப்பேன். So you can't see me when I'm coming close to you. நான் உன் சமீபமாக வரும்போது உன்னால் என்னை பார்க்க முடியாது. So I'll cover it and then I'll pass by. When I pass by, I'll take off my hand. You can see my back part. நான் என்னுடைய கையை எப்படி மூடி உன்னை கடந்து போவேன். நான் கடந்து போன பிற்பாடு என்னுடைய கையை எடுப்பேன். நீ என்னுடைய பின்பக்கத்தை முதுகை பார்ப்பாய். So that means God is not a cloud or amoeba. He has a form. அதனுடைய அர்த்தம் தேவன் ஒரு மேகமோ இல்லாவிட்டால் ஒரு அமீபாவோ அல்ல, அவருக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. So there is a literal beauty in God which we can appreciate and admire. எனவே நாம் ரசித்து வியந்து பாராட்டக்கூடிய ஒரு அழகு எழுத்தின்படியாகவே தேவனுக்குள் இருக்கிறது. Now if you look at nature's beauty, நாம் இயற்கையின் அழகை எடுத்துக்கொண்டால் there are galaxies which has millions and millions of stars in them. But if you look at it from million miles away, you look it's so beautiful. You go into it, you won't see. சில மண்டலங்களை எடுத்துக்கொண்டால் அதிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நட்சத்திர கூட்டங்களில் இருந்து பல ஆயிரம் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நீங்கள் அவைகளை பார்த்தாலும்
அவைகள் மிகவும் அழகுள்ளவைகளாகவே தோற்றமளிக்கிறது. If you look at a flower, there's beauty in it. நீங்கள் ஒரு பூவை எடுத்து பார்த்தால் அதில் ஒரு அழகு உண்டு. But who is behind all this beauty? ஆனால் இந்த அழகு எல்லாவற்றுக்கும் பின்பாக இருப்பது யார்? Who made these beautiful things? இந்த அழகான காரியங்களை சிருஷ்டித்தது யார்? If you look at an artist, நீங்கள் ஒரு ஓவியரை எடுத்துக்கொண்டால் his drawings, some of them are very beautiful. அவருடைய ஓவியங்களில் சிலவை மிகவும் அழகா இருக்கும். But who made that artist? ஆனால் அந்த ஓவியரை உண்டாக்கினது யார்? If you see there are some musicians who make beautiful music. நீங்கள் சில இசை வல்லுநர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மிகவும் அழகான இசையை அமைப்பார்கள். But who made that musician who makes the beautiful music? ஆனால் அந்த அழகான இசையை இசைக்கிற இசையமைப்பாளரை உருவாக்கினது யார்? So there is unfortunately what we do is we stop at the beauty of this world and don't go beyond it. நாம் துரதிர்ஷ்டவசமாக செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தின் அழகை வியந்து பார்ப்பதோடு நாம் நின்று விடுகிறோம். அதை தாண்டி பார்க்க நம்மால் முடிகிறதில்லை. Actually all this beauty of this world is only saying look beyond us. There is someone who made us. He is much more beautiful than us. They are just like forerunners trying to point us to a more beautiful being. உண்மை என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் அழகுள்ளவைகள் என்று நாம் சொல்லுகிற எல்லாமுமே அவைகள் வெறும் முன்னோடிகளாக தான் இருக்கிறது. அவைகள் நம்மை பார்த்து என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் எங்களை காட்டிலும் பல கோடி மடங்கு அழகுள்ள ஒருவர் இருக்கிறார், அவர்தான் எங்களையே சிருஷ்டித்தார், நீங்கள் அவரை பாருங்கள் என்று அவைகள் நமக்கு சொல்ல முனைகிறது. When you look at a beautiful flower, நீங்கள் ஒரு அழகான பூவை எடுத்துக்கொண்டு பாருங்கள். the flower is only trying to represent a greater beauty, the beauty of God. அந்த பூ என்று சொல்லும்போது அது தன்னை விட அழகான பெரிதான ஒரு அழகை பிரதிபலிக்கிற ஒரு கருவியாகவே இருக்கிறது. அந்த பெரிதான அழகு தான் தேவனுடைய அழகு. But if you don't go beyond the beauty of the flower or beyond the beauty of a person or beyond the beauty of an animal to appreciate the beauty of God, that lower level, you stop at the lower level, the Bible calls that vanity. நீங்கள் ஒரு பூவின் அழகை ரசிக்கிறீர்கள், இல்லாவிட்டால் ஒரு மனுஷனுடைய அழகை ரசிக்கிறீர்கள், இல்லாவிட்டால் ஒரு மிருகத்தினுடைய அழகை ரசிக்கிறீர்கள், அதோடு நின்று விடுகிறீர்கள். அதை தாண்டி தேவனுடைய அழகை உங்களால் பார்க்க முடியாவிட்டால் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற இந்த அழகை ரசிப்பதை வேதம் மாயை என்று சொல்லுகிறது. So if you stop at that low level beauty and start admiring that beauty alone, the Bible says that beauty is vain. நீங்கள் இந்த கீழ்மட்டத்திலான அழகுள்ளவைகளை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து அதோடு நீங்கள் நின்று விடுகிறீர்கள். அதை தாண்டி தேவனுடைய அழகை உங்களால் பார்க்க முடியாவிட்டால் இந்த கீழ்மட்டத்திலான அழகை இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அழகை வேதம் மாயை என்று சொல்லுகிறது. God has given us all that ability to appreciate beauty. தேவன் நம்ம எல்லாருக்கும் அழகை பாராட்டக்கூடிய ரசிக்கக்கூடிய அந்த திறனை கொடுத்திருக்கிறார். Unfortunately that appreciation of beauty has become corrupted. ஆனால் நாம் அழகை ரசிக்கிற அந்த தன்மை இப்பொழுது தீட்டுப்பட்டு விட்டது. That's why youngsters are admiring one another's beauty. எனவே தான் வாலிபர்கள் ஒருவருக்கொருவர் அழகை ரசிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். Some youngsters are admiring their own beauty. சில வாலிபர்கள் தங்களுடைய அழகை தாங்களே ரசித்துக் கொண்டிருப்பார்கள். I know one boy who told me once, ஒரு முறை ஒரு வாலிப பையன் என்னிடத்தில் இப்படி சொன்னான். நான் சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்தேன் தெரியுமா பா. He said like that. You know how beautiful I was in my young age? So he's himself saying about his own beauty pa and admiring his own beauty. அவன் தன்னுடைய அழகை பற்றி தானே பேசி அதை மெச்சிக் கொள்கிறான். We do that in a more sophisticated manner. We won't be so stupid as to say pa about our own beauty, but then we have a mobile and we take selfie and look at it. நாம் அவனை போல வெளியரங்கமாக நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன்னு சொல்றது இல்லை, ஆனா அதை நாசுக்காக சொல்லுவோம். நாம் நம்முடைய மொபைலில் ஒரு செல்ஃபி போட்டோ மிகவும் ரசித்து நம்முடைய அழகையே ரசித்து ஒரு போட்டோ எடுத்து அதை பார்த்து கொண்டே இருப்போம். So what has happened is we who have been made to admire God's beauty have now gone off track because of the corruption within us. நாம் நமக்குள் சம்பவித்தது என்ன? தேவனுடைய அழகை ரசிக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட நாம் நம்முடைய பாதை தவறி போய்விட்டோம். அதற்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த தீட்டு. And because of that, now Satan is very easily able to manipulate us, especially youngsters, to go after the wrong kind of beauty. இப்படி நாம் பாதை தவறி விட்டபடினால், திசை மாறி விட்டபடினால் பிசாசுக்கு அது சாதகமாக அமைந்து விட்டது. நாம் தவறான அழகுக்கு பின்னால் போகும்படியாக அவன் எளிதில் நம்முடைய மனதை வசப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறான். I'll give you an example to demonstrate how this Satan can manipulate our minds
to go after the wrong beauty. தவறான அழகுக்கு பின்னால் போகும்படியாக பிசாசு எப்படி நம்முடைய மனதை மயக்கி அதை தன்வசப்படுத்துவான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். Some years ago there was a magician who got converted and became a believer in Jesus. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசிக்கிறவராக மாறினார். So I used to talk to him a lot and ask him about how he used to do those things. நான் அவரிடத்தில் அதிகமாக பேசுவேன். எப்படி இந்த மந்திரவாதத்தை எல்லாம் செய்வீர்கள் என்று அவரிடத்தில் அதிகமாக வினவுவேன். So he in one of his conversations he told me this example. நான் ஒருமுறை அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது இந்த உதாரணத்தை அவர் சொன்னார். He said they make certain pastes or some kind of a cream which can instigate lust in people. ஜனங்களுக்குள்ளே இச்சையை தூண்டி விடுகிற ஒரு கோந்து போன்ற இல்லாவிட்டால் ஒரு பசை போன்ற ஒரு கிரீம் போன்ற ஒரு வஸ்துவை அவர்கள் உண்டாக்குவதாக அவர் சொன்னார். And he said those magicians have that cream. அந்த மந்திரவாதிகளிடத்திலே அந்த கிரீம் இருக்குமா? So it has been made with the help of a devil. அது ஒரு பிசாசின் உதவியோடு உண்டாக்கப்படுகிறது. So when a boy goes to the magician, ஒரு பையன் மந்திரவாதி இடத்துல போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். and said, give me that cream, அந்த கிரீம் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால், and he is in love with a particular girl, அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை நேசிக்கிறான். when that girl is there on the road opposite him, அந்த பெண் அந்த சாலைக்கு அந்த பக்கத்திலே அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். he should take that cream and smear it on his head like this. அவன் அந்த கிரீமை எடுத்து தன்னுடைய நெற்றியிலே ஒரு நாமத்தை போல போட்டுக்கொள்ள வேண்டும். And when that girl looks at him, she'll come after him. அந்த பெண் அப்பொழுது அவனை பார்ப்பாள் என்று சொன்னால் இவனுக்கு பின்னாக வந்து விடுவாளாம். So her mind gets manipulated and suddenly she looks at him, she gets lust and comes after him. இவளுடைய மனது மயக்கப்பட்டு வசீகரிக்கப்பட்டு இவனை பார்க்கும்போது இவனுக்கு பின்பாக வந்து விடுகிறாளாம். The person who first sees him will follow him. அதாவது இவனை அந்த பசையை தடவின பிற்பாடு முதலாவதாக யார் இவனை பார்க்கிறார்களோ இவனை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்களாம். One day an incident really took place. ஒரு முறை ஒரு சம்பவம் இப்படி உண்மையாகவே நடந்தது. One boy went to a magician. This magician told me this story. இந்த மந்திரவாதி சொன்ன சம்பவத்தை தான் நான் சொல்லுகிறேன். ஒரு பையன் ஒரு மந்திரவாதி இடத்துல போனானா and said, give me that paste. எனக்கு அந்த பேஸ்டை கொடுங்கள் என்று சொன்னானா. So the magician first advised him, this is not a toy to play with, this is dangerous stuff. அந்த மந்திரவாதி சொன்னாராம், இது விளையாடுறதுக்கு பொம்மை இல்லை, இது ஒரு ஆபத்தான விஷயம். He said, no, I want that girl, I want this paste. எனக்கு அந்த பெண் வேண்டும், எனக்கு எனவே இந்த பேஸ்ட் எப்படியாவது வேண்டும் என்று சொன்னான். So because he was stubborn, the magician gave him that paste and got his money. அவன் பிடிவாதமா இருந்ததனால அவனிடத்துல காசு வாங்கி இந்த பேஸ்டை அந்த வாலிபனத்தில் இந்த மந்திரவாதி கொடுத்தார். So this boy went to the road and waited for the girl. இந்த பையன் சாலையில போய் நின்று கொண்டு அந்த பெண் வரும்படியாக காத்து கொண்டிருந்தான். The girl was coming in the opposite direction. அந்த பெண் எதிர் திசையிலிருந்து வருகிறாள். He took this paste and smeared it on his forehead. அவன் அந்த பேஸ்ட் எடுத்து தன்னுடைய நெற்றியில ஒரு நாமத்தை போட்டான். Unfortunately, before the girl saw him, a cow saw him. துரதிர்ஷ்டவசமாக அந்த பெண் இவனை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு மாடு அவனை பார்த்து விட்டது. And the cow started chasing him. அந்த மாடு இவனை துரத்த ஆரம்பித்து விட்டது. And he started running and climbed up a tree and was sitting there. அவன் ஓடி அந்த மாட்டுக்கு தப்ப முடியாத கடைசியில் ஒரு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து விட்டான். And the cow was sitting under the trunk of the tree looking upwards, not leaving that place. அந்த மாடு அந்த மரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அவனையே பார்த்து கொண்டு இருக்கிறது, அந்த இடத்துல இருந்து போகிறது இல்லை. No, people try to chase it and draw it and drag it, nothing could budge it. ஜனங்கள் அந்த மாட்டை துரத்த முடியாத முயற்சி செய்கிறார்கள், எப்படியாவது அதை கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள், ஒன்றுமே நடக்கிறது இல்லை. Finally he confessed from the tree top, please go to that magician and ask him to help it. So that magician had to come and do something to cancel that lust. கடைசியாக அவன் அங்கிருந்த ஜனங்களிடத்துல சத்தம் போட்டு சொன்னான், இந்த மந்திரவாதி இடத்துல போய் எனக்கு உதவி செய்ய முடியாது, வர சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த மந்திரவாதி அந்த இச்சையை கேன்சல் பண்ணும்படியாக ஏதோ தந்திரங்களை எல்லாம் செய்தார். What I'm trying to say is, see, there are spirits that can manipulate our minds to make us look at things which are actually not beautiful, but to our eyes it will appear beautiful. அதாவது உண்மையில் அழகில்லாத விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு அழகாக தோன்றும்படியாக நம்முடைய மனதை மயக்கி வசீகரிக்கிற தன்மைகள் இந்த உலகத்தின் மாயையான அழகுக்கு உண்டு. Or it will make us go after vain beauty. இல்லாவிட்டால் வீணான அழகுக்கு பின்னாக நம்மை போக செய்துவிடும். We all have something within us called the nature of sin. நம்ம எல்லாருக்குள்ளும் ஒன்று இருக்கிறது, அதுதான் பாவ சுபாவம். It's something we are born with. நாம் அதோடு தான் பிறக்கிறோம். And part of that is this corruption of the appreciation of real beauty. அதனுடைய அந்த பாவ சுபாவத்தினுடைய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், உண்மையான அழகை ரசிக்கக்கூடிய தன்மையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்தாரே, அந்த தன்மையை இது கெடுத்து விடும். So this nature of sin has ruined our minds and our perception, so that we are looking at things that are vain and things that are not real.
இந்த பாவ சுபாவம் நம்முடைய மனதை கெடுத்து விடுகிறது, நம்முடைய கண்ணோட்டத்தை கெடுத்து விடுகிறது. எனவே உண்மை இல்லாத தற்காலிகமான மாயையான விஷயங்களை நாம் ஏதோ அதுதான் நிஜமானது போல பார்த்து கொண்டிருக்கிறோம். We think we are clever, we are all capable and all that's amongst weaklings like us. நாம் பலவீனரா இருக்கிறோம், ஆனால் நாம் நினைக்கிறோம் நாம் மிகவும் புத்திசாலிகள், நமக்கு பலன் இருக்கிறது. பலவீனமான மனுஷர்கள் மத்தியிலே நாம் ஒரு புத்திசாலியா இருக்கலாம், பலவானா இருக்கலாம். I have told in other youth meetings, சில வாலிபர் கூட்டங்களில் நான் சொல்லி இருக்கிறேன், there is an evil spirit called a poltergeist. குட்டி பிசாசுகள் உண்டு. Its height is so much. இந்த பாட்டிலுடைய சைஸ்ல தான் அது இருக்கும். 9 inches, that's the size of a poltergeist. ஒரு குட்டி பிசாசுடைய அளவு, ஒரு அதோடைய உயரம் என்னவென்று சொன்னால் 9 இன்ச். 9 inches, that's all. 9 இன்ச் அவ்வளவுதான். So if it stands on the ground, it will be on the table, it will be so tall, that's all. இந்த டேபிளில் அதை நிற்க வைத்தால் இந்த பாட்டில் உயரத்துக்கு தான் அது இருக்கும். But it's very powerful. ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. Many magicians use this poltergeist to do magic. பல மந்திரவாதிகள் மந்திரம் செய்யும்படியாக இந்த குட்டி பிசாசை தான் பயன்படுத்துகிறார்கள். One day one magic show was taking place 10 o'clock in the morning. ஒரு நாள் காலையிலே 10 மணிக்கு ஒரு மந்திரவாத ஒரு மேஜிக் ஷோ நடந்து கொண்டிருந்தது. 10 o'clock magician did not come. 10 மணிக்கு அந்த magician வரவில்லை. 10:15 there he did not come. 10:15க்கு வரவில்லை. 10:25 he didn't come. 10:25க்கும் வரவில்லை. All the people started murmuring, what's happened, what's the time? எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், என்ன நேரமாய் கொண்டே இருக்கிறது, இவன் இன்னும் வரவில்லையே. 10:30 he walked onto the stage. 10:30 மணிக்கு அவன் வந்து மேடையில் ஏறினான். And his first announcement is, I'm very proud to say that I'm always on time, he said. அவன் வந்து பேசின முதல் வார்த்தை, நான் எப்பொழுதும் நேரத்துக்கு வந்து விடுகிறேன், அதை நான் பெருமையாய் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னான். Everyone got even more angry. He's coming half an hour late and saying he's coming on time. எல்லாருக்கும் கோபம் இன்னும் உச்சத்துக்கு ஏறி விட்டது. 1/2 மணி நேரம் லேட்டா வந்துட்டு நான் கரெக்ட்டா வரேன்னு வேற சொல்லிக்கிறான். He said, look at your watch. அவன் சொன்னா, உங்களுடைய கடிகாரத்தை எல்லாரும் பாருங்கள். Everyone's watch show 10 o'clock it seems. எல்லாருடைய கடிகாரம் 10 மணின்னு காமிக்குது. How did he do that? How did he change everybody's watch? எப்படி அவனால அதை செய்ய முடிந்தது? எல்லாருடைய கடிகாரத்தின் நேரத்தை மாற்ற முடிந்தது. That's the work of the poltergeist. அதுதான் குட்டி பிசாசுடைய வேலை. A poltergeist can manipulate our perception to make us see things that are not real. உண்மை இல்லாத காரியங்களை உண்மையாக பார்க்கக்கூடிய அளவிலே நம்முடைய கண்ணோட்டத்தை, நம்முடைய மனப்பான்மையை மாற்றக்கூடிய, அதை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த குட்டி பிசாசுகளுக்கு உண்டு. It's the power of such spirits that put into that cream, which when smeared draws other people in lust. இப்படி இந்த குட்டி பிசாசுகளுடைய வல்லமை தான் இந்த நான் சொன்ன இந்த கிரீமுக்குள்ளே போய் மற்றவர்களை வசீகரிக்கும்படியாக பயன்படுத்தப்படுகிறது. But in reality we all have been born and made to admire and go after the beauty of God. ஆனால் உண்மையில் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாரும் தேவனுடைய அழகை ரசிக்கும்படியாக, தேவனுடைய அழகை வியக்கத்தக்க விதத்தில் அதை பாராட்டும்படியாக, அதற்கு பின்னால் போகும்படியாக தான் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். But in admiring God's beauty there's one problem. ஆனால் தேவனுடைய அழகை நாம் ரசிக்க வேண்டுமானால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. Our God is invisible. நம்முடைய தேவன் அதரிசனமானவர். If we could see him, no problem, we can admire his beauty. நம்மால் அவரை பார்க்க முடிந்தால் பரவாயில்லை, நாம் அவருடைய அழகை ரசிக்கலாம். So it requires some exercising and some maturity and some growth to really go after that beauty and to really see that beauty. தேவனுடைய அழகின் பின்னாக போய் அந்த அழகை தேட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பயிற்சி தேவை, அதற்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு பக்குவமும் தேவை. But we all must, this is not an option, we all must learn this art of admiring God's beauty. ஆனால் இது வேண்டுமானால் நாம் செய்து கொள்ளலாம், வேண்டாவிட்டால் விட்டு விடலாம் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் அல்ல. நாம் எல்லாரும் கண்டிப்பாக தேவனுடைய அழகை ரசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். I'm going to give you 4 reasons, just mention the reasons why this understanding the beauty of God is so important. தேவனுடைய அழகை விளங்கிக் கொள்வது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்கு 4 காரணங்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 1, we are all made for this beauty. முதலாவது, இந்த அழகுக்காக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோமே. Our purpose of life is that ultimately we behold that beauty. நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியான நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை முடிவதற்குள் அந்த அழகை நாம் பார்த்து விட வேண்டும். 2, இரண்டாவது காரணம், this beauty of God is so great, so beautiful that it is worth leaving everything else. இந்த தேவனுடைய அழகு எவ்வளவு அழகானது என்று சொன்னால், அதனுடைய விலை மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால், அதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டாலும் அது தகும். Recently I read an article about a young girl abroad who spends $1,780 a month simply on beautifying herself. சமீபத்தில் ஒரு செய்தி கட்டுரையை நான் வாசித்தேன். வெளிநாட்டில் இருக்கிறதான ஒரு வாலிப பிள்ளை
ஒவ்வொரு மாதமும் $1780 தன்னுடைய சரீரத்தை அழகுபடுத்துவதற்காக அவர் செலவழிக்கிறாராம். Recently, I read of a statistics in India that boys are spending more on beauty than girls. சமீபத்தில் இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தங்களை அழகுபடுத்துவதற்காக பெண்கள் செலவிடுகிற பணத்தை விட ஆண்கள், அதாவது வாலிப பையன்கள் அதிகமாக செலவிடுகிறார்களாம். But this God's beauty is so great that it is worth leaving everything else just to see that beauty. ஆனால் இந்த தேவனுடைய அழகு எவ்வளவு பெரியது என்று சொன்னால், இந்த அழகை பார்க்கும்படியாக மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. Thirdly, மூன்றாவது, it is the panacea or the cure for all the evils that are in our life. அந்த தேவனுடைய அழகை பார்த்தல் என்று சொல்லும்போது அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா தீமைக்குமான மருந்து. That means see we have so many problems in the form of pleasure or pressure. நமக்கு ஒன்று கட்டாயத்தின் பேரில், தவறான நிர்பந்தத்தின் பேரில், இல்லாவிட்டால் இன்பத்தின் பேரில் ஏதோ ஒரு விதத்தில் பலவிதமான தீமை நமக்குள் இருக்கிறது. It comes in the form of entertainment or pleasure, or it comes in the form of pain. அதாவது பலவிதமான தீமைகள் நமக்குள் வருகிறது. ஒன்று அது சிற்றின்பங்களின் மூலமாக, பொழுதுபோக்கின் மூலமாக நமக்குள் வரும், இல்லாவிட்டால் வேதனையின் மூலமாக, நிர்பந்தத்தின் மூலமாக நமக்குள்ளே வரும். But when you start seeing this beauty, it is the medicine for everything evil in our life. ஆனால் இந்த அழகை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா தீமைக்கும் அதுதான் மருந்து. One thing I want to tell you, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். although I am speaking about God's beauty, நான் தேவனுடைய அழகை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருந்தாலும், I am as much in the dark about seeing God's beauty as you are. தேவனுடைய அழகை பார்க்கிற விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இருட்டில் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது இன்னும் இயலாமல் இருக்கிறதோ, நானும் அப்படித்தான் இருக்கிறேன். So what I am doing is to stir up at least a curiosity or a desire to behold that beauty. எனவே நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று சொன்னால், அந்த தேவனுடைய அழகை பார்க்க வேண்டும் என்கிறதான வாஞ்சையை, ஒரு ஆவலை உங்களுக்குள் தூண்டிவிட முயற்சி செய்கிறேன். The fourth reason why it is so important to see this beauty, இந்த அழகை நாம் பார்க்க வேண்டியது நான்காவது முக்கியமான காரணம். we are not just going to see this beauty and say, so beautiful you are Jesus, thank you, and walk away. We are going to get married to this beautiful person. நாம் அந்த அழகை பார்த்து, இயேசுவே நீர் இவ்வளவு அழகுள்ளவர், எனக்கு உம்முடைய அழகை காண்பித்தீரே, மிகவும் நன்றி என்று சொல்லி அப்படியே அவரை விட்டு வந்துவிட போகிறவர்கள் அல்ல. நாம் அந்த அழகானவரை, அழகுள்ளவரை விவாகம் செய்து கொள்ள போகிறோம். The rest of eternity we are going to spend with this beautiful person. நித்தியம் முழுவதையும் நாம் இந்த அழகுள்ளவரோடு தான் செலவழிக்க போகிறோம். And his beauty is an infinite beauty which whereby we will never be fed up even after we spend many lakhs of years with him. நாம் அவரோடு கூட லட்சக்கணக்கான வருஷங்கள் இருந்து செலவழித்தாலும் கூட அவருடைய அழகு அது முடிவில்லாத ஒரு அழகா இருக்கிறது. அந்த அழகை பார்த்து பார்த்து லட்ச வருஷங்கள் ஆனாலும் நமக்கு சலித்து போகாது. And there is a fifth reason why it is important for us to pursue this beautiful person. இந்த அழகானவரை நாம் பார்த்து இந்த அழகானவருக்கு பின்பாக நாம் போக வேண்டியதின் ஐந்தாவது காரணம், we all have, as humans, we all have this tendency of imitating others. மனிதர்களாகிய நமக்கு இயல்பாகவே ஒரு சுபாவம் இருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்த்து அவர்களை செய்கிறது போலவே செய்ய விரும்புவோம். When you like someone, நீங்கள் யாரையாவது விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் when you கொள்ளுங்கள். admire someone's beauty, நீங்கள் யாருடைய அழகையாவது விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். immediately our tendency is to imitate that person. நீங்கள் உடனே அந்த நபர் செய்கிறது போலவே செய்வீர்கள். That's why everybody's hairstyles change in a particular fashion from time to time. எனவேதான் ஒருவர் இப்படி சிகை அலங்காரம் செய்யும்போது அதை பார்த்து எல்லாரும் அதே போல செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். That's why dresses change from time to time. எனவேதான் காலங்கள் மாற மாற வஸ்திரங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. Some football player will cut his hair, some actor will cut his hair, some actress will dress like this. Immediately everyone will start dressing like that. ஏதோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் தன்னுடைய முடியை ஒரு விதமாக வெட்டுவார், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சினிமா நடிகர் அப்படி வெட்டுவார், இல்லாவிட்டால் யாரோ ஒரு பிரபலம் வெட்டுவார்கள். உடனே எல்லாரும் அது போல முடி வெட்ட ஆரம்பித்து விடுவார்கள். ஏதோ ஒரு நடிகை ஒரு விதமான ஆடையை அணியும் போது அதை பார்த்து எல்லாரும் அதே போல ஆடையை அணிய ஆரம்பித்து விடுவார்கள். One boy who was a classmate of mine went to America for 6 months and came back. என்னோட படித்த ஒரு பையன், அவன் 6 மாதங்கள் அமெரிக்காவுக்கு போய் திரும்பி வந்தான். Immediately I started speaking in American accent. We said, shut your mouth and be Indian again. அவன் உடனே அமெரிக்கன் ஆக்சென்ட்ல அந்த நடைமுறையில் ஆங்கிலம் பேச ஆரம்பித்து விட்டால் நாங்கள் அவனை திட்டினோம், வாயை மூடிட்டு மறுபடியும் இந்தியனை போல இரு என்று சொன்னோம். So that imitation tendency is there.
அந்த நகல் எடுத்து அந்த அவர்களை போல செய்கிறதான தன்மை நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. You like somebody's body language, immediately we start walking like that, wag our heads like that and so on. நமக்கு யாருடைய உடல் மொழி அதாவது பாடி லாங்குவேஜ் பிடித்திருக்கிறதுன்னு சொன்னா உடனே நம்முடைய பாடி லாங்குவேஜும் அவர்களை போல மாறும், அவர்களை போலவே நாம் நடப்போம். So that we can take advantage of that imitation tendency in us, so that we can imitate God's beauty in our life. நமக்குள்ளே இயல்பாகவே இருக்கிற இந்த இமிட்டேட் பண்ணுகிற தன்மையை நாம் சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் தேவனுடைய அழகை பார்த்து அதை நாம் நமக்குள்ளே பயிற்சி செய்து கொண்டு வரலாம். You know what happens when God's beauty comes upon us? தேவனுடைய அழகு நம்மேல் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? You all have that invitation with you. உங்கள் எல்லாருடைய கையிலே அந்த இன்விடேஷன் இருக்கிறதா? If you see the theme verse, அதிலே நீங்கள் அந்த தீம் வேர்ஸை பார்த்தால் in English it says, let the beauty of the Lord be upon us. எங்கள் தேவனுடைய அழகு எங்கள் மேல் இருப்பதாக என்று அந்த வசனம் சொல்லுகிறது. In English it's like that. ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கிறது. So if God's beauty comes upon us, you know what will happen? தேவனுடைய அழகு நம்மேல் வரும் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? God gets attracted towards us. தேவன் நம்மை பார்த்து ஈர்க்கப்படுவார். Just imagine God getting attracted to you. தேவன் உங்களை பார்த்து ஈர்க்கப்படுகிறார் என்றால் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. You don't have to pray lots. நீங்க நிறைய ஜெபிக்கணும் இல்ல. Before praying itself he will be coming after you. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்கள் பின்னாடியே வருவார். You know, youngsters know that language. வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறது புரியும். One day when I was a youngster, I was noticing one thing. நான் வாலிபனா இருந்த நாட்களில் ஒரு காரியத்தை கவனித்தேன். One girl was standing in the bus stand. ஒரு வாலிப பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டிருந்தாள். One boy was standing there going on watching her. ஒரு பையன் நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். She got up into the bus. அவள் பஸ்ல ஏறினாள். He got into the bus. அவனும் பஸ்ல ஏறினான். I also had to get into the same bus. நானும் அந்த பஸ்ல தான் போகணும். So after some time she got down. அது கொஞ்ச நேரம் கழித்து அவள் இறங்கினாள். He also got down. அவனும் இறங்கினான். The next day I came to that bus stand. அடுத்த நாள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போனேன். She was there. அவள் அங்கே இருந்தாள். He was there. அவனும் அங்கே இருந்தான். Going on watching her. பார்த்து கொண்டே இருந்தான். She got into the bus. He got into the bus. அவள் ஏறின பஸ்ல இவனும் ஏறினான். Just imagine God doing like that to us. தேவன் நமக்கு பின்னால அப்படி வருவார் என்றால் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. If we can be adorned with that beauty of God in our lives, and you can have God coming after you, you'll be the most powerful person in the world. தேவனுடைய அழகு நமக்கு தரிக்கப்பட்டு தேவன் நம் பின்னாலே வந்து கொண்டே இருப்பார் என்று சொன்னால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருப்போம். Now let's come back to Song of Solomon. இப்பொழுது உன்னத பாட்டுக்கு திரும்பி வருவோம். And we read that verse in chapter 5. 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். That verse says, you are altogether lovely. நீர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. See, you may have read these scriptures many times. நீங்கள் இந்த வேத பகுதியை பலமுறை வாசித்திருப்பீர்கள். You know, there are some boring bits in the Bible. வேதத்திலே சில வசன பகுதிகளை படிக்கும்போது மிகவும் அலுப்பாக இருக்கும். There are some interesting parts in the Bible, but there are some boring parts also. வேதத்தில் சில பகுதிகளை படிக்கும்போது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், சிலதை படிக்கும்போது மிகவும் சலிப்பாக இருக்கும். One day one Buddhist man was given New Testament to read. ஒரு முறை ஒரு புத்த மதத்தை சேர்ந்த மனிதனுக்கு புதிய ஏற்பாட்டை வாசிக்கும்படியாக கொடுத்தார்கள். He was in hospital. அவன் ஆஸ்பத்திரியில் இருந்தான். So they gave him a New Testament to read. அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை வாசிக்கும்படியாக கொடுத்தார்கள். He said that the person who gave the book, read this, God will speak to you. அந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்த நபர் அவரிடத்தில் இப்படி சொன்னார், இதை வாசியுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். So he started with Matthew, the first book in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் ஆரம்பித்தார். Abraham begat Isaac, Isaac begat Jacob, Jacob begat Judas and his brethren, Judas begat Phares and Zara, and of Tamar, and Phares begat Esrom, Esrom begat Aram. And he said, is this God speaking to me? I'd better read a telephone directory, he said. அவன் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் என் சகோதரியும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். இப்படி எல்லாம் வாசிக்கும் போது அவன் சொன்னான், இதுதான் ஆண்டவர் பேசுகிறதா, இதுக்கு நான் ஒரு டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து வாசிக்கலாமே என்று சொன்னான். But you know what happened? He kept reading. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் தொடர்ந்து வாசித்தான். Today that boy is a pastor. இன்றைக்கு அந்த புத்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்த பையன் ஒரு பாஸ்டரா இருக்கிறார். He is Pastor Paul Yonggi-cho of South Korea. அவர்தான் சவுத் கொரியாவை சேர்ந்த பாஸ்டர் பால் யாங்கிச்சோ. So in this Bible there are some very boring things which you start reading, there's something very hidden in that. நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் போது சில புத்தகங்களை வாசிக்கும் போது மிகவும் சலிப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து வாசித்தால் அதிலே மறைந்திருக்கிற அழகான காரியங்கள் இருக்கிறது. Jewish rabbis
have a way of reading the scriptures. யூத மத போதகர்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் வேதத்தை வாசிப்பார்கள். They say that when you read the scriptures, they are referring to the Old Testament. When you read the scriptures, if you see some unnecessary detail in the Bible, they call it remez. அவர்கள் வேதம் என்று சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டை தான். அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டை படித்துக்கொண்டே வரும்போது ஏதாவது தேவையற்ற ஒரு விவரம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தால் அதை அவர்கள் ரெமிஸ் என்று சொல்லுகிறார்கள். Remez means, it's a Jewish word, a Hebrew word, which means that unnecessary detail in that Bible is a clue that tells you, don't just bypass this, there's something deep here, dig deeper. அந்த ரெமிஸ் என்று சொன்னால் அது ஒரு எபிரேய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இது தேவையற்றது போல் உனக்கு தோன்றுகிறதா, இதை அப்படியே விட்டு போய்விடாதே, இதை ஆழமாக தோண்டி பார், இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். So in Song of Solomon chapter 4, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில் you see the bridegroom appreciating the beauty of the bride. மணவாட்டி மணவாளன் மணவாட்டியுடைய அழகை விவரிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். Your hair is like this, your eyes are like this, your teeth are like this, your lips are like this, your neck is like this, and so on. உன்னுடைய கூந்தல் இப்படி இருக்கிறது, உன்னுடைய கண்கள் இப்படி இருக்கிறது, உன்னுடைய உதடுகள் இப்படி இருக்கிறது, உன்னுடைய கழுத்து இப்படி இருக்கிறது, இப்படி எல்லாம் அவர் விவரிக்கிறார். And then in chapter 5 it's the reverse, the bride appreciating the beauty of the bridegroom. 5ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது மணவாட்டி மணவாளனுடைய அழகை விவரிக்கிறாள். When I was reading this many years ago, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இதை வாசித்துக் கொண்டிருந்த போது, his head is like this, இவருடைய தலை இப்படி இருக்கிறது, his eyes are like this, அவருடைய கண்கள் இப்படி இருக்கிறது, his cheeks are like this, அவருடைய கன்னங்கள் இப்படி இருக்கிறது, his hands and legs are like this, இவருடைய கைகளும் கால்களும் இப்படி இருக்கிறது. So my feeling is, somebody else's hands and legs, what does that interest me? யாருடைய கையோ காலோ அதுல எனக்கு என்ன ஆர்வம் என்று தான் நான் யோசித்தேன். But Hebrew will say, no, don't do that, dig deeper. ஆனால் ஒரு எபிரேயன் இப்படி சொல்வானே, அப்படி யோசித்து அதை விட்டு விடாதே, நீ ஆழமாக தோண்டி வாசி. The point is here, the secret is here, dig deeper here. ரகசியம் இங்கே தான் இருக்கிறது, விஷயம் இங்கே தான் இருக்கிறது, நீ தோண்டி வாசி. Actually this whole Song of Solomon is actually a representation of our relationship with our husband Jesus. இந்த முழு உன்னத பாட்டுமே மணவாட்டியாகிய நாம் நம்முடைய புருஷனாகிய இயேசுவோடு வைத்திருக்க வேண்டியதான அந்த உறவை சித்தரிக்கிறதான ஒரு பாடலாக இருக்கிறது. See, Jesus' beauty is not the beauty of that face that lived 2000 years ago. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷ சரீரத்தில் இருந்தாரே அந்த அழகு அல்ல நான் சொல்லுகிற இயேசுவின் அழகு. That Jesus who lived 2000 years ago was not physically beautiful. The Bible says he had no form or comeliness. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித சரீரத்தில் இருந்ததான இயேசு அவர் எழுத்தின்படியாக அழகுள்ளவர் அல்ல, அவருக்கு அழகும் சௌந்தரியமும் இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. He has another beauty, a literal beauty that we are yet to see. அவருக்கு எழுத்தின்படியாகவே இன்னொரு அழகு இருக்கிறது, அதை நாம் இன்னும் பார்க்கவில்லை. So this chapter 5 is actually describing the beauty of Jesus. இந்த 5ஆம் அதிகாரம் அந்த இயேசுவின் அழகை தான் விவரித்துக் கொண்டிருக்கிறது. But you can't find that beauty on surface level reading. ஆனால் நீங்கள் மேலோட்டமாக வாசித்தால் அந்த அழகை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. You have to dig deeper. நீங்கள் ஆழமாக தோண்ட வேண்டும். So that's your homework. அதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். And it's my homework to dig deeper and find out what is the beauty of Jesus by reading the scriptures. அந்த வேத பகுதியை வாசித்து நானும் அதை எனக்காக கண்டுபிடிக்க வேண்டும், அது என்னுடைய வீட்டு பாடமும் தான். So what happens in this context? இந்த வசன பகுதிகள் என்ன சொல்லுகிறது? There is a girl in this book. இந்த புத்தகத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். Her name is the Shulamite. அவளுடைய பேர் சூலமத்தியால். And she is in love with a shepherd boy. அவள் ஒரு இடைப்பையனோடு ஒரு மேய்ப்பனோடு காதலில் இருக்கிறாள். That shepherd boy is a representation or a shadow of Jesus. அந்த மேய்ப்பன் இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிறான். And that village girl, the Shulamite, is a type of all of us. அந்த கிராமத்து பெண் சூலமத்தியால் நம்ம எல்லாருக்கும் அடையாளமாய் இருக்கிறாள். So just like she is appreciating the beauty of her bridegroom, எப்படி அவள் தன்னுடைய மணவாளனுடைய அழகை விவரிக்கிறாளோ, so when you read this chapter, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது there are certain clues that you can get from this. God is trying to give us a message, hey, you can do this to me also. ஆண்டவர் சில தகவல்களை நமக்கு இதன் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறார். நீயும் என்னை இப்படி நேசிக்கலாம், இப்படி என்னை ரசிக்கலாம் என்று சொல்லுகிறார். There are about 5 clues that I found out. You can find out more. நான் ஒரு 5 க்ளூவை கண்டுபிடித்தேன், நீங்கள் இன்னும் அதிகமாக கூட கண்டுபிடிக்கலாம். The first thing, முதலாவது காரியம், this chapter 5, this and on the whole book in fact is describing the struggles that she has in loving him. இந்த முழு உன்னத பாட்டையுமே எடுத்துக்கொண்டால், இந்த 5வது அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டால்,
இந்த இடைப்பயனை மேய்ப்பனை நேசிக்கிற விஷயத்தில் இவளுக்கு இருக்கிறதான போராட்டங்களை இந்த புத்தகம் விவரிப்பதை நாம் பார்க்கலாம். What does that mean? அது அர்த்தம் என்ன? This book is not an after we go to heaven experience. It's an earthly experience because there are no struggles in heaven. இந்த புத்தகமானது நமக்கும் ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கு போன பிற்பாடு ஒரு உறவு இருக்குமே, அந்த உறவை விவரிக்கிற புத்தகம் அல்ல. இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவை விவரிக்கிற புத்தகம். ஏனென்று சொன்னால் இந்த போராட்டங்கள் பரலோகத்தில் நமக்கு இருக்காது. பூமியில் அவரை நேசிக்கும் போதுதான் சில போராட்டங்களை நாம் உணர்கிறோம். So it is in this earth that this woman is appreciating the beauty of a bridegroom, which means we also, while on earth itself, can admire and behold, at least in a glass darkly, the beauty of the Lord. இந்த பெண் எப்படி தன்னுடைய மணவாளுடைய அழகை ரசித்து விவரிக்கிறாளோ, நாம் இந்த பூமியில் இருக்கும் போதே ஒரு கண்ணாடியில் பார்க்கிறது போலவாவது நம்மால் ஓரளவுக்கு அந்த ஆண்டவருடைய அழகை பார்த்து ரசிக்க முடியும். Now, secondly, இரண்டாவதாக, we can view the details of Jesus' beauty. We can view the details of the beauty of Jesus. இயேசுவினுடைய அழகினுடைய விவரங்களை நாம் பார்க்கலாம். She is describing, she's not just saying he is altogether lovely. She goes into the details of his loveliness. அவள் ஏதோ வெறும் ஒரு வார்த்தையில் அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று சொல்லி முடித்து விடவில்லை. அவருடைய அழகை அங்கமாக அவள் விவரித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். See, our eyes can find out so much of varieties in small intricate differences our eyes can detect. நம்முடைய கண்களுக்கு இருக்கிற ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், மிகவும் பார்க்கிறதற்கு மிகவும் சிறியவைகளா இருக்கிறதான வித்தியாசங்களை கூட துல்லியமாக நம்மால் கணிக்க முடியும். Every human being has two eyes, a nose and a mouth and 2 ears, but we can look at millions of people and look at the differences. எல்லா மனிதர்களுக்குமே 2 கண் இருக்குது, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, 2 காது இருக்கு. ஆனால் நாம் லட்சக்கணக்கான நபர்களை பார்த்தாலும் இவர் என்று வேறுபடுத்தி சொல்ல முடியும். There are minute details in the beauty of Jesus which we can observe and discover and enjoy. That's what this chapter says. இந்த அதிகாரம் சொல்ல வருகிற இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய அழகிலே மிகவும் துல்லியமான புள்ளி விவரங்கள் இருக்கிறது. நாம் அதை விவரிக்கலாம், நாம் அதை ரசிக்கலாம், நாம் அதை அனுபவிக்கலாம். What happens in this chapter? இந்த அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? Actually, she in a particular moment of time she lost him. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவள் அவனை தொலைத்து விட்டாள். And he walked off. அவர் கடந்து போய் விட்டார். And suddenly she had this outburst of love for him and then went out into the streets. திடீரென்று அவன் மேல் இவளுக்கு அன்பு பொங்கி வந்தது. அது நிமித்தமாக அவள் எழும்பி தெருவுக்கு வந்து விட்டாள். Where is my bridegroom? என்னுடைய மணவாளன் எங்கே? Where is the lover of my soul? என்னுடைய ஆத்துமநேசர் எங்கே? Then the watchmen who are there in the streets, they ask her, what is so great about your beloved that you should go into the night like this and go after him? What's so great about him? தெருக்களில் இருக்கிற காவலாளர் அவரை பார்த்து கேட்கிறார்கள், இந்த இரவிலே இப்படி உன்னுடைய நேசரை தேடி தெருவுக்கு வந்திருக்கிறாயே, அப்படி உன்னுடைய நேசரிடத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது? That's when this answer came. You know about my beloved? His head is like this, his eyes are like this, his cheeks are like this. That whole description came. அப்போதுதான் இந்த முழு வர்ணனையும் அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய நேசரை பற்றி? அவருடைய தலை இப்படி, அவருடைய தலைமயிர் இப்படி, அவருடைய கண்கள் இப்படி, அவருடைய கன்னங்கள் இப்படி என்று விவரித்துக் கொண்டே இருக்கிறார். So from this what do we understand? இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? It is not the, I don't know how to describe it to you. It's not that kind of beauty. It is a beauty that can be described in human language, at least to a certain extent, to share with others. அவருடைய அழகு அது எப்படிப்பட்டதுன்னா, அதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது, வார்த்தையினால சொல்ல முடியாது என்பது போன்ற அல்ல இயேசுவின் அழகு. ஒரு குறிக்கப்பட்ட அளவிலாவது நாம் அதை விவரித்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அழகு இருக்கிறது. Fourthly, நான்காவது, it is a beauty that allured her into the dark streets to go searching after him. இருண்ட தெருக்களிலே அவரை தேடி போகும் அளவுக்கு அவளை இழுத்து கொண்டு போன அழகுதான் அவனுடைய அழகு. For a young girl to walk in the street in the night is not just dangerous, it is something it is morally attacking her. அதாவது ஒரு வாலிப பெண் இரவிலே எழுந்து நடுத்தெருவில் நடந்து போகிறார் என்று சொன்னால் அது அவளுக்கு ஆபத்து மாத்திரமல்ல, அவளுடைய சுபாவம் சரியில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம். But the beauty was so alluring that she didn't mind all these things. It pulled her out of her bed into the streets. ஆனால் இவனுடைய அழகு எவ்வளவு அவளை ஈர்த்தது என்று சொன்னால் அதையெல்லாம் அவள் பொருட்படுத்தவே இல்லை. தன்னுடைய படுக்கையிலிருந்து எழும்பி தெருவில் நடக்க ஆரம்பித்து விட்டாள். If only we can somehow manage to
behold that beauty, how beautiful it would be. அந்த அழகை நாம் எப்படியாவது பார்க்க முடியும் என்று சொன்னால் அது எவ்வளவு அழகா இருக்கும் யோசித்து பாருங்கள். But there is a fifth lesson that we can learn from this. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஐந்தாவது ஒரு பாடம் உண்டு. Just before chasing her beloved, அவள் தன்னுடைய நேசரை தொடர்ந்து போவதற்கு முன்பாக, in that chapter you can read it, no time to read now, அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், இப்பொழுது வாசிக்க நேரமில்லை. there was a kind of laziness that inhibited her, made her hesitate to respond well to him. அவள் தன்னுடைய நேசரை பின்தொடர்ந்து போவதற்கு முன்பாக அவர் இவளை தேடி வந்தபோது அவளுக்கு அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதான விஷயத்தில் இவளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அசதி இருந்ததை நாம் பார்க்கிறோம். It was late into the night. அது இரவு நேரமா இருந்தது. Suddenly she heard a knock on the door. யாரோ கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கிறாள். Who's that? யார் அது? It's your beloved. நான் தான் உன்னுடைய நேசர். Then she said, "Ayyo, I've already put on my night clothes, I removed my footwear, I've already jumped to my bed now. This time you are coming and knocking," she said. ஐயோ, நான் ஏற்கனவே என்னுடைய இரவு உடைகளை மாற்றிவிட்டேன், என்னுடைய கால் செருப்பை எல்லாம் கலற்றி போட்டு என்னுடைய படுக்கையில் போய் படுத்து விட்டேன், இந்த நேரத்தில் வந்து நீ தொந்தரவு செய்கிறாயே என்று சொல்லிவிட்டாள். Then the Bible says he put his finger through the hole of the door. வேதம் சொல்லுகிறது அந்த ஜன்னல் கதவு துவாரத்தின் வழியாக இவள் இந்த மணவாளன் தன்னுடைய கையை நீட்டினாராம். Suddenly she fell in love with him again and immediately jumped, put on her footwear and then went to open the door. He is not there. திடீரென்று அவளுக்கு அவன் மேல ஒரு அன்பு பொங்கி விட்டது. உடனே எழுந்து தன்னுடைய ஆடைகளை உடுத்திக் கொள்ளுகிறாள், தன்னுடைய காலணிகளை அணிந்து கொள்ளுகிறாள், தெருவில் அவனை தேடி போகிறாள். ஆனால் அவர் போய்விட்டார். What is the lesson we learn from this? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? There are some things inside you, inside me, that can make us lose this beauty. இந்த அழகை நாம் இழந்து போகும்படி நம்மை செய்யக்கூடிய சில காரியங்கள் எனக்குள்ளும் உண்டு, உங்களுக்குள்ளும் உண்டு. It's something so dangerous. If you lose this beauty, your purpose in life has gone. இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதே, இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? ஏனென்று சொன்னால் அவருடைய அழகை பார்க்க நீங்கள் தவறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே நிறைவேறாமல் அது வேஸ்ட் ஆகிவிடும். You know, it's not something within us. There is another person who is our enemy, who wants to intervene and separate us from God. அந்த தடை என்று சொல்லும்போது ஏதோ நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் மாத்திரமல்ல, ஒரு நபர் அவன் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுக்கு குறுக்கே வந்து தேவனையும் நம்மையும் பிரிக்க முயற்சி செய்கிறான். The Greek word for devil is diabolos. பிசாசு என்பதற்கான கிரேக்க பதம் diabolos. Diabolos means to separate. He is a tempter who separates. டை என்று சொன்னால் இரண்டு என்று அர்த்தம். அதாவது அவன் சோதித்து நம்மை பிரிக்கும்படியாக சோதிக்கிறான். When a wedding takes place in our church, நம்முடைய சபையில் ஒரு விவாகம் நடக்கும்போது the bridegroom and the bride are sitting, மணவாளனும் மணவாட்டியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், and everything goes on well, எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. But there is one very tense part in a wedding, isn't it? ஆனால் ஒரு விவாகத்தில் ஒரு டென்ஷனான ஒரு காலகட்டம் உண்டு. A few seconds, சில வினாடிகள் உண்டு. What is that? அது என்ன? Pastor will ask. பாஸ்டர் இப்படி கேட்பார். We are going to ask the church a question now. இப்பொழுது நாங்கள் சபையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். If there is any legal impediment as to why so and so these two should not be joined in wedlock, the communicant members of the church can let us know now. இன்னாரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட முடியாதபடிக்கு நியாயமான சட்ட ரீதியான தடைகள் ஏதாவது இருந்தால் சபையின் ராபோஜனத்தில் கலந்து கொள்ளுகிற உறுப்பினர்கள் இப்பொழுது அதை தெரிவிக்கலாம். In the 10 seconds of silence, these two hearts will stop. அந்த 10 வினாடிகள் அவர் அப்படி சொல்லி மௌனமா இருக்கும்போது இந்த பையனுடைய இருதயமும் அந்த பெண்ணுடைய இருதயமும் அப்படியே நின்றுவிடும். They'll be confessing all their sins at that time. அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து கொண்டிருப்பார்கள். After that, since everybody is silent, we will continue with the wedding. Appa. அதற்கு பிற்பாடு பாஸ்டர் சொல்வார், எல்லாரும் மௌனமா இருக்கிறபடினால் இந்த விவாகத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு வரும். Thank God 99.9% of our weddings take place successfully even in those few seconds. அந்த டென்ஷனான சில வினாடிகளிலும் கூட நம்முடைய சபைகளில் நடக்கிற 99.9 விவாகங்கள் தடையில்லாமல் தான் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But in this wedding where all of us are going to get married to Jesus, there's one person ready to lift up his hands and said, I am raising legal objection. ஆனால் நாம் எல்லாரும் மனவாட்டியா இருந்து நம்முடைய மனவாளனை விவாகம் செய்து கொள்ள போகிறோமே, அந்த விவாகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு நபர் ஆயத்தமாக இருக்கிறான், அவன் தன்னுடைய கையை உயர்த்தி எனக்கு ஒரு தடை இருக்கிறது என்று அவன் கையை உயர்த்தி ஆயத்தமாக இருக்கிறான். Day and night his job is destruction, divide, separate.
இரவும் பகலும் அழிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய முயற்சி. I didn't get this honor, nobody should get it. எனக்கு இந்த கணம் கிடைக்கவில்லை, யாருக்கும் கிடைக்க கூடாது. So he was day and night he is trying to show us all these wrong beauties and divert us. இரவும் பகலும் இந்த தவறான அழகை எல்லாம் நமக்கு காட்டி நம்மை திசை திருப்ப பிரிக்க அவன் முயற்சி செய்வான். Now we are going to we are going to spend some time in prayer. இப்பொழுது சில நிமிடங்கள் நாம் ஜெபத்தில் செலவழிக்க We are போகிறோம். going to ask Jesus to show us this beauty. இந்த அழகை அவர் நமக்கு காண்பிக்கும்படியாக இயேசுவிடத்தில் நாம் கேட்க போகிறோம். Moses asked, please show me your glory, God. மோசே கேட்டான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. God didn't say, no, I can't show you. இல்ல காண்பிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லல. God wants to show it, he is going to show us. ஆண்டவர் அவருடைய அழகை நமக்கு காண்பிக்கவே விரும்புகிறார், அதை காண்பிப்பார். At least to a certain extent we want to come after you, Lord. We don't want all this filth of this world. Please show us that little beauty. ஆண்டவரே உம்முடைய அழகை கொஞ்சமாவது எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த அசிங்கமான அழகுக்கு பின்னால் நாங்கள் போக விரும்பவில்லை, உமக்கு பின்பாக உம்மை பின்பற்றி வர விரும்புகிறோம். எனவே உம்முடைய அழகை எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. You know, when Jesus called me to the ministry, இயேசு என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது he called me through this verse. இந்த வசனத்தின் மூலமாக தான் என்னை அழைத்தார். One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய அழகை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும், என் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். About 2 years ago when I was praying in my church, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய சபையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது God spoke to me. தேவன் என்னோடு பேசினார். You know why I brought you into this church? நான் ஏன் உன்னை இந்த சபைக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? To show you my beauty. என்னுடைய அழகை உனக்கு காட்டும்படியாக. You come to the place where the biggest beauty on the face of this earth is right before you. இந்த உலகத்தில் இருக்கிற மிக அழகான முகம் உனக்கு நேர் எதிரே இருக்கிறதே, அந்த ஒரு இடத்துக்கு தான் நீ கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். That's the faith home life. அதுதான் விசுவாச வீட்டின் ஜீவியம். But you are missing it, he said. ஆனால் இன்னும் நீ அதை மிஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாய், தவற விட்டு கொண்டு தான் இருக்கிறாய். So this diabolos will try to divert us from this purpose of life. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே அவருடைய அழகை பார்ப்பதுதான். அந்த நோக்கத்திலிருந்து நம்மை திசை திருப்பும்படியாக பிரிக்கும்படியாக இந்த பிசாசு, இந்த டயபோலாஸ் முயற்சி செய்வான். Okay, we'll all close our eyes. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். We'll sit on our knees. நாம் நம்முடைய முழங்காலில் உட்காருவோம். And we are going to there's one more thing I want to say. Open your eyes. கண்களை திறவுங்கள். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். How do we appreciate other people in this world in modern times? இந்த நவீன காலத்திலே நாம் யாரையாவது பாராட்டுகிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி பாராட்டுவோம்? So supposing you see something that's amazing. ஒரு ஆச்சரியமான வியக்கத்தக்க காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். These days we'll say wow. இந்த நாட்களில் நாம் சொல்லுவோம் wow. So that wow is an expression of our appreciation of what we are looking at. நாம் wow என்று ஆச்சரியமாக சொல்லுகிறோமே, நாம் பார்க்கிறதை வியந்து பார்க்கிறோம், அதை பாராட்டுகிறோம் என்பதற்கு அது அடையாளம். But in Christianity we have an alternate word instead of wow. Wow is a worldly term. We have an alternate word. ஆனால் கிறிஸ்தவ உலகத்திலே அந்த வாவ் என்கிற உலக பிரகாரமான வார்த்தைக்கு பதிலாக ஒரு ஆவிக்குரிய வார்த்தை இருக்கிறது. A word of appreciating God's beauty. தேவனுடைய அழகை பாராட்டுகிற, அதை மெச்சிக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. That's called praise the Lord. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when you say praise the Lord, it's like saying wow. நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது வாவ் என்று சொல்லுகிறது போல்றது. But unfortunately this has become some kind of a routine formula for us. Stotram 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 stotram. That's like, it's every word is a eulogy. Every word is a word of praise that exalts the greatness of God. நாம் ஆனால் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு சடங்காக, ஒரு பாரம்பரியமாக மாற்றிவிட்டோம். ஒரு உப்பு சப்பு இல்லாமல் சோத்திரம் 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 என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அதில் ஒரு சாரம் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் தேவனை பாராட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. So what we are going to do now, இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? We are going to praise God for a few minutes. நாம் சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். But it should not be that formula praising. ஆனால் அது அந்த வழக்கமான பாரம்பரியமான ஸ்தோத்திரமாக இருக்க கூடாது. It should be, every praise should be a wow. Suppose you say wow 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 like that. Every praise should be meaningful. ஒவ்வொரு காரியத்தை பார்த்து வியந்து வாவ் என்று சொல்லுகிறது போல ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் தேவனுடைய அழகை வியந்து வியந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். So God told me one day, தேவன் ஒரு நாள் என்னிடத்தில் இப்படி சொன்னார், when you praise me in the morning,
அதிகாலையில் நீ என்னை துதிக்கும் போது, when you sit in prayer, நீ ஜெபத்தில் உட்காரும் போது, don't do it as tradition. அதை பாரம்பரியமாக செய்யாதே. Let it be a digging experience. அது தோண்டுகிற ஒரு அனுபவமா இருக்கட்டும். Like the Jews said, no, remes, just keep digging. Your praising should be a digging, a plowing praising. யூதர்கள் அந்த ரெமஸ் என்ற வார்த்தையை சொன்னார்களே, அது தோண்டுகிற அனுபவம். எனவே உன்னுடைய ஸ்தோத்திரம் அது தோண்டுகிற ஒரு அனுபவமா இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். When you read the Bible, don't just read, dig. நீ வேதத்தை வாசிக்கும் போது அதை அப்படியே வாசிக்காதே, அதை தோண்டு. When you lift up your hands and say praise the Lord, don't just say praise the Lord, dig. உன்னுடைய கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது வாயினாலே மாத்திரம் அதை சொல்லாதே, அதை தோண்டி சொல்லு. When you keep doing this, you will break through and you can find me, you can admire me. நீ அப்படி தோண்டிக் கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் நீ என்னை கண்டடையக்கூடிய விதத்தில் நீ உனக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும். So all these are just words till now, what I told you. இதுவரைக்கும் நான் சொன்னது வார்த்தைகள் தான். But now we have to make it into an experience. ஆனால் இப்பொழுது நாம் இதை நம்முடைய அனுபவமாக மாற்ற போகிறோம். King David saw something. தாவீது ராஜா எதையோ ஒன்றை பார்த்தான். When he saw that, it became the one desire of his life. I have only one ambition in life. Somehow I must go to God's house. I must dwell there all the days of my life and my eyes should behold his beauty. அவன் ஏதோ ஒன்றை பார்த்தான். அந்த ஏதோ ஒன்றை பார்த்ததனால அவனுக்கு ஒரே ஒரு வாஞ்சை தான். அவன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், எப்படியாவது அவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், அவருடைய அழகை பார்க்க வேண்டும். Let's all close our eyes. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். We are also going to praise God for some time. நாமும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம். Till I tell you, don't sit on your knees, stand on your knees. நான் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் முழங்காலில் உட்கார கூடாது, முழங்காலில் நிற்க வேண்டும். Let's all stand on our knees now. நாம் எல்லாரும் முழங்காலில் நிற்போம். Your knees are very strong now. உங்களுடைய முழங்கால்கள் இப்பொழுது மிகவும் பலமுள்ளவைகளா இருக்கிறது. I think you all can stand for about half an hour. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எல்லாரும் முழங்காலில் நிற்கக்கூடியவர்கள் என்று நான் நினைக்கிறேன். God will give you that grace and strength. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையும் பலனையும் கொடுப்பார். See, your standing on your knees is an honor to that beautiful God. நீங்கள் முழங்காலில் நிற்கிறீர்களே, இது அந்த அழகான தேவனுக்கு நீங்கள் செய்கிறதான மரியாதை. After all, we are his wife and he is our husband. அவர் நம்முடைய புருஷன், நாம் அவருடைய மனைவி, அப்படிதானே? Kneeling before him is giving him reverence. நாம் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவது அவருக்கு கனத்தை கொடுப்பது. And we are so stupid, so foolish, so vile, so weak. நாம் எவ்வளவு முட்டாள்கள், நாம் எவ்வளவு அற்பமானவர்கள், எவ்வளவு பலவீனர். One day one poor believer sister saw a dream. ஒரு ஏழை விசுவாசி சகோதரி ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்த்தார்கள். In that dream there is a mentally retarded girl. அந்த கனவிலே அவர்கள் ஒரு மனநலம் குன்றிய ஒரு சகோதரியை பார்த்தார்கள். And many people are around her and saying, a big man, a very rich man is coming to marry her. அவளை சூழ்ந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் உன்னை விவாகம் செய்து கொள்ளும்படியாக வருகிறார். So all are waiting to see who's that man. எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், யார் அந்த மனிதன். Suddenly that man comes. திடீரென அந்த மனிதன் வருகிறார். He didn't come from the side, he came from above, it seems. அவர் ஏதோ அக்கம் பக்கத்திலிருந்து வரவில்லை, அவர் மேலே இருந்து வந்தார் அந்த சொப்பனத்திலே. I understood that dream. எனக்கு அந்த கனவு புரிந்தது. You and I, we are that mentally retarded girl. நானும் நீங்களும் தான் அந்த மனநலம் குன்றிய பெண். And Jesus is that rich man. இயேசு தான் அந்த ஐஸ்வர்யவான். How we have nothing lovable in us, but he still loves us. நம்மை பார்த்தால் நேசிக்கக்கூடிய எதுவுமே நமக்குள் இல்லை, ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறார். So we are standing on our knees as mentally retarded good for nothings. ஒன்றுக்கும் உதவாத, கையாலாகாத பைத்தியங்களாக தான் நாம் இப்பொழுது முழங்காலில் நிற்கிறோம். Close your eyes and behold your bridegroom. கண்களை மூடி உங்களுடைய மணவாளனை பாருங்கள். Try to dig into the darkness. அந்த இருட்டை தோண்டுங்கள். Try to discover him. அவரை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். All that is within you bless his holy name. உங்களுக்குள் இருக்கிற சகலமும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கட்டும். Let your mind focus on him. உங்களுடைய மனது அவர் மேல் கவனம் செலுத்தட்டும். The most beautiful being in the universe wants to marry you. இந்த உலகத்திலேயே முழு அண்ட சராசரத்திலேயே இருக்கிறதான முற்றிலும் அழகுள்ளவர், மிகவும் அழகானவர் உங்களை விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறார். For about 5 minutes we are going to lift up our hands, stand on our knees and praise this bridegroom. இந்த மணவாளனை 5 நிமிடங்கள் முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி நாம் துதிக்க போகிறோம். Because he is the most beautiful person. ஏனென்றால் அவர்தான் முற்றிலும் அழகுள்ளவர். Everything is great about him. அவரை குறித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய விஷயங்கள் தான். His wisdom is great. அவருடைய ஞானம் பெரியது. His power is great. அவருடைய வல்லமை பெரியது. His glory is great. அவருடைய மகிமை பெரியது. His character is great. அவருடைய சுபாவம் பெரியது. And his beauty is great. அவருடைய அழகு பெரியது. 5 minutes, don't bring down your hands. 5 நிமிடங்கள் உங்களுடைய கைகளை கீழே போட வேண்டாம். Like saying wow, we are going to say praise the Lord. wow என்று ஆச்சரியப்படுகிறது போல நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவசரப்பட்டு யாரும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். Don't praise God in haste. அந்த வார்த்தை உச்சரித்து ஸ்தோத்திரம் என்று மெதுவாகவே சொல்லுவோமாக.
let us pronounce that word properly, slowly, and say, praise the Lord, praise the Lord. கண்களை மூடி உங்களுடைய நாயகனை பாருங்கள். Close your eyes and behold your bridegroom. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். He that has all power in heaven and earth is standing before you. முற்றிலும் அழகுள்ளவர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். He that is altogether lovely is standing before you. அவர் ஒரு மண்டலத்தில், நாம் ஒரு மண்டலத்தில், ஆனாலும் நாம் துதிக்க அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் போகலாம். He is in a different dimension and we are in a different dimension, but when we keep praising him, we can pass on to that dimension where he is. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, from the bottom of your heart, அவருடைய அழகை ரசிக்க முயற்சி செய்து, try to admire his beauty. நாம் ஒன்றுமில்லை, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடினால், because we are nothing and he is all in all. அவர் எல்லா துதிக்கும் பாத்திரரா இருக்கிறபடினால், he is worthy of all praise. கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். Shall we lift up our hands and praise God? ஸ்தோத்திரம், 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 அப்பா, ஸ்தோத்திரம், 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 இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஜீசஸ் ஸ்தோத்திரம், ஜீசஸ் ஸ்தோத்திரம், 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 இயேசுவே ஸ்தோத்திரம். We praise you Jesus, we praise you Jesus, glorious Jesus, we praise you, we praise you for your beauty, we praise you for your wisdom, we praise you for your excellent greatness, we praise your glory. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, உம்முடைய முகத்தை காட்டும் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், 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 இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், எங்கள் நாயகனே ஸ்தோத்திரம், மணவாளனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Jesus, we thank you Lord, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை கீழே போடுங்கள், அண்ணன் உட்கார வேண்டாம்.
Put your hands down, but don't be seated. நாம் ஸ்தோத்திரங்களினால் அந்த இருட்டுக்குள் துளைத்து அவரை கண்டுபிடிக்க நாம் முயற்சி பண்ணுகிறோம். We are trying to penetrate through the darkness and to see him by means of our praises. இப்பொழுது அடுத்த ஒரு எக்சர்சைஸ் பண்ண போகிறோம். Now we are going to do another exercise. நாம் எல்லாருக்கும் யூகிக்க திறன் உண்டு. All of us have the capacity to think. இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி Now let us close our eyes. ஆண்டவரை யூகிக்க போகிறோம். We are going to imagine God. இனி அதாவது ஒரு குழந்தைத்தனமான யூகமா இருக்கட்டும். It might be a very childish imagination. கண்களை மூடி அவர் இமேஜின் பண்ண பார்க்கும்போது ஒண்ணுமே தோணல, ஒண்ணுமே தெரியல என்று நாம் சொல்லலாம், பரவாயில்லை. When we close our eyes and try to imagine of him, we may say that I'm not able to see anything, I don't perceive anything. ஒரு போர்வெல் தோண்டும் போது when a borewell is being digged, 2 அடி தோன்றதுனால ஒண்ணும் கிடைக்காது, மண்ணு தான் வரும். when they dig 2 feet, nothing will come, only mud. தோண்டிட்டே இருந்தால் தண்ணீர் வரும். But when they keep digging deeper and deeper, finally fountains of water will come. அது போல நாம் தோண்டிக்கொண்டே இருக்க போகிறோம். So we are going to keep digging. ஒரு நிமிடம் மௌனமாக ஆண்டவரை யூகித்து பார்ப்போம். 1 minute in silence shall we imagine God. மறுபடியும் சொல்லுகிறேன், இது சுயத்திலிருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கட்டும், குழந்தைத்தனமான ஒரு யூகமா இருக்கட்டும், பரவாயில்ல, யூகிப்போம். Whether it be a childish imagination, it doesn't matter. You might think that I am imagining about God of my own self. That doesn't matter. Just try to imagine God. ஆரம்பத்தில் மண்ணு வருகிறது போல இது ஒரு அர்த்தமற்ற யூகமா இருக்கட்டும், பரவாயில்லை. In the beginning, just like dust comes up, it might be a meaningless imagination. No problem. இது ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம், ஆனால் இதற்கு ஒரு ஆழம் உண்டு. It might be a small starting point, but there is a depth to it. ஒரு நிமிடம் மௌனமாய் கண்களை மூடி ஆண்டவரை உங்களுடைய மணவாளனுடைய அழகை யூகித்து பாருங்கள். 1 minute, close your eyes and try to imagine the beauty of your bridegroom.